அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் டாஸ்லிங் துபாய். திஸ் இஸ் யுவர் ஜாஸ்மின். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சீசனல் மேங்கோ கேக் வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவையில்லைங்க. ஒரு நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு மேங்கோ போதும். அந்த மேங்கோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல ஒரு மைல்டான ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இந்த பேஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட வந்து 1 கப் வந்து நான் ஆல் பர்பஸ்ஃபுல் ஃப்ளார் போடுறேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா இது சளிச்சிருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, கொஞ்சம் 1/2 கப் வந்து சுகர் போடுறேன். ரொம்ப சுகர் வேண்டாம், ஆல்ரெடி மேங்கோவில் இது இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா போட்டுட்டு ஒரு பீட்டர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா இதை வந்து என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து எக் வேணும்னா எக்கு போட்டுக்கோங்க. எனக்கு எக்கு வேண்டாங்கிறனால நான் எக் இதில் போடல. நான் வந்து ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து கேக் மவுல்டு எடுத்துகிட்டு அது கூட நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேக் பேட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா சைடும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவனாக இருக்கணும். ஸோ அங்கங்கே திட்டாக இருந்துச்சுன்னா அந்த சைஸ் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பேட்டரை வந்து நான் மவுல்டை நான் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் இது கூட என்ன பண்ண போகிறேன், நட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மிக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் இருந்தால் பாதாம், கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ, எது வாட் எவர் இட் இஸ், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் யுவர் விஷ் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் வந்து இதை ஓவனில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை, அதனால் வந்து தான் நான் ஓவன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓவனில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் சீனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதை வந்து. ஸோ வந்து இது வந்து ஒரு மவுடில் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டான ஒரு சிம்பிள் கேக்கு. ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை, ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம். சிம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போது நான் வந்து ஒரு சூப்பரான கேக் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பேக் சைடில் உள்ளது, எதுவுமே ஒட்டவே கிடையாது, ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் திருப்பி போட்டு அந்த கேக்கோட இதை பாருங்கள். சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாவ், கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப சூடாக இருந்தது அந்த டைமில். ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த ஆவியெல்லாம் அப்படியே சூப்பராக பறக்கும் பாருங்கள். சூப்பர், ஒரு அருமையான வந்து ஒரு யம்மி வந்து மேங்கோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ரொம்பலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாங்க. இது சிம்பிள், உங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் எக்கு வேணும்னு நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எக்கு வேண்டாங்கிறதுனால அதுக்கு மேங்கோ ஸ்மெல் வர்றதுக்காக நான் எக்கு இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாஸ்லிங் துபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.